தமிழ்நாட்டிலே ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு எச்சக்கலையாக இருக்கிறாரு, ஒரு தருதலையாக இருக்கிறாரு அப்படின்னா இவரை சொல்லலாம். நம்ம பொதுவாக யாரையுமே மரியாதை இல்லாமல் சொல்கிறதில்ல. எல்லா அரசியல் தலைவர்களையுமே நம்ம மரியாதையை தான் சொல்லுவோம். ஆனால் இந்த மானகட்ட ஜென்மத்தை அவன் இவன் என்ன வேணாலும் அவரை சொல்லலாம். அதுக்கு தகுதியான பொருத்தமான ஆள் தான் இவர். இவர் எதுக்கு இவர் அந்த மாதிரி மரியாதை இல்லாமல் சொல்லலாம்னா, எந்த அரசியல் கட்சி தலைவரையுமே இந்த ஆள் மதிக்க மாட்டார். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா தந்தை பெரியார் அவர்களாக இருக்கட்டும், அண்ணல் அம்பேத்கராக இருக்கட்டும், இல்லை அறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், இப்படி பெரிய பெரிய தலைவர்களையே இந்த ஆள் மதிக்காமல் அவன் அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருப்பார். அதனால தான் இவருக்கு நம்ம மரியாதை கொடுக்க வேண்டியதே தேவையில்லை. அதுக்கு பொருத்தமான ஆள் அப்படின்னு சொல்கிறோம். தந்தை பெரியார் மட்டும் இல்லாட்டி சீமானே கிடையாது. சீமான் இன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் தந்தை பெரியார் தான். ஏன்னா இந்த சீமான் சோத்துக்கே சிங்கி அடிச்சுக்கிட்டு சென்னை வீதியில் லாட்ரி விற்றுக்கிட்டு தெரிஞ்ச நேரத்தில் இவருக்கு சோறு போட்டு இவன் பசியை ஆற்றுனது பெரியார் இயக்க தோழர்கள். அதனால இவன் பெரியாரை மேடைகளில் பேசி சோறு தின்னுக்கிட்டு தெரிஞ்சார் இவர். அதனால தான் தந்தை பெரியார் அவர்களுடைய இயக்க தோழர்களாக இருக்கட்டும், அம்பேத்கரிய தோழர்கள், மார்க்சிய சிந்தனை கொண்ட தோழர்கள் கூட நெருங்கிய உறவில் இருந்ததுனால தான் இவருக்கு அந்த காலத்தில் சாப்பாடே கிடச்சிச்சு. ஸோ சாப்பாட்டுக்காக தந்தை பெரியாரை பற்றி பேசி வயிறு வளர்த்தவர் தான் இந்த சீமான். பெரியார் ஆதரவாக பேசி வயிறு வளர்த்துக்கிட்டு தெரிஞ்சார். அதன் பிற்பாடு என்னாச்சு, நம்ம ஆர்எஸ்எஸ் பிஜேபி கூடலாம் தொடர்பு வந்ததுக்கு அப்புறம் சோத்துக்கு என்ன பண்ணுவோம், அங்கே பெரியார் இயக்க தோழர்கள்ட்ட விலகி வந்துட்டார். ஸோ அப்போ சோறுக்கு வேணும்னா என்ன பண்ணணும், யாரையாவது பார்த்து குலைக்கணும்ல. அவர்கள் சொல்லவும் சாப்பாட்டுக்கே செத்தவராச்சே. ஸோ தந்தை பெரியாரை திட்ட ஆரம்பிச்சிட்டார். முன்னாடி பெரியாருக்கு ஆதரவாக பேசி சோறு தின்னுக்கிட்டு தெரிஞ்சார். தற்பொழுது பெரியாரை எதிர்த்து பேசி சோறு தின்னுக்கிட்டு தெரிகிறார். ஸோ இவருக்கு சோறு கிடைக்கிறதுக்கு காரணம், நல்லா சாப்பிட்றதுக்கு காரணம் இவருடைய பொண்டாட்டி, பிள்ளைங்க, அப்புறம் இவன் கட்சிக்காரர்கள், இப்படி எல்லாரும் சோறு திங்கிறதுக்கு காரணம் தந்தை பெரியார் தான். இவ்வளோ நாட்களாக அவரை இதுக்கு முன்னாடி 2015-16க்கு முன்னாடி அவருக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு தெரிஞ்சாங்க. அதன் பிற்பாடு அவருக்கு எதிராக பேசி சோறு தின்னுக்கிட்டு தெரிகிறாங்க. ஸோ தந்தை பெரியாரை சீமான் ஒரு நாளும் மறக்கக்கூடாது, மறக்கவே மாட்டார். எப்போதுமே பெரியாரை பற்றி பேசிக்கிட்டே தான் இருப்பார். ஏன்னா அவனுக்கு சோறு முக்கியம் இல்லை. திட்டுனா சோறு கிடைக்கும், காசு கிடைக்கும். ஸோ காசுக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் கூலிக்கு மாரடிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு சீமான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், பெரியார் மட்டும் இல்லாட்டி சீமானே கிடையாது. சீமானை வாழ வைத்தவர், வாழ வைத்து கொண்டு இருப்பவர், வாழ வைக்க போகிறவர் யாருன்னா தந்தை பெரியார் தான். இது சீமான் ஒரு நாளும் மறக்க மாட்டார்.